பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஒரு மனிதனுக்குள் இருப்பது அது பரிசுத்த ஆவியா இல்லை ஒளியின் தூதனின் ஆவியா என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஒளியின் தூதனின் ஆவியை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரன் கொஞ்சம் லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்டுட்டார். லைட்டாக தான், ரொம்பலாம் கிடையாது. நம்மளை பார்த்த உடனே கரெக்டாக நம்ம பேரை சொல்லி பேசி எல்லாம் இது பண்ணுவார். எப்போதுமே பைபிளும் கையுமா தான் இருப்பார். எப்போதுமே அந்த எனி டைம் நம்ம எங்கே அவரை போய் உட்காந்து பார்த்தாலுமே பைபிள் கையில் வச்சுக்கிட்டு தான் பேசுவாரே. எங்கே உட்காந்துருந்தாலும் பைபிள் கையில் இருக்கும். கீழே உட்காந்தாலும் மேலே எழுந்தாலும் வச்சுருப்பார். ஒரு நாள் நான் அவங்க மனைவிக்கு ஃப்ரெண்டு, அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நான் போயிருந்தப்போ அந்த சகோதரன் வந்தார். அப்போ தான் வந்தார். என்னை பார்த்தவொடனே, என்ன ரீட்டா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, மேலெல்லாம் வரவே மாட்டேறீங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்படியே போய்ட்றீங்கன்னு சொல்லி நல்லா தெளிவாக பேசினா, நல்லா பேசினார். வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அவர் உட்காரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அப்போ தாங்க அவங்க யாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. கையை கீழே ஊனிட்டு அந்த ஒரு கையில் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு கை கீழே ஊனிட்டு உட்காரும்போது அவர் சொல்றாரு, அப்பனே முருகா. இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே, இதை நான் எசப்பா மன்னிச்சிடுங்க, அந்த வார்த்தை நான் சொல்லக்கூட கூடாது. இது எப்படி எப்போதுமே கையில் பைபிளை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாயினால் இந்த வார்த்தையை எப்படி பண்ணாரு இல்லையா? இது இப்படி தான், இந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ள தான் ஒரு ஒளியின் தூதன் ஆவி ஒளிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி தான். இன்னொரு இடத்துல ஒரு முதியோர் இல்லத்தை ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன். அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிற இடத்துல வியாழக்கிழமைனா எனக்கு அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதுக்கு கொடுத்துருந்தாங்க. வியாழக்கிழமை நீங்கள் நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதியோர் இல்லத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க முடிஞ்ச எல்லாருமே சபைக்கு கடந்து வந்துடுவாங்க. ஒரு சிலர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. மாடியில் இருக்கிறவங்க ரெண்டாவது மாடியில் இருக்கிறவங்களாலலாம் கீழே வர முடியாது. அவங்களுக்கு ஸ்பீக்கர், ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க ப்ரேயராக இருந்தாலும் அது மூலமாக கேட்டுப்பாங்க. அங்கே உட்காந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி நான் போய் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தாயார் ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்து, எப்பயாவது அவங்கள விசாரிக்க போவேன். இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வாடா போய் நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் வருவேன். ஒவ்வொருத்தரையா விசாரிப்பேன். ஒரு ஃப்ளோராக ஏறி விசாரிப்பேன். மிகப்பெரிய இடம். அப்போது எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரீட்டம்மா வாமா, எனக்கு ப்ரேயர் பண்ணுமா, உனக்கு ப்ரேயர் பண்ணுவோம். நிறைய பேர் நல்லா அன்பாக பேசுவாங்க. அதில் இருக்கிறதுல ரொம்ப அன்பாக இருந்த ஒரு தாயார் இவங்க. அந்த பிஸ்கட் எனக்கு கொடுத்து அதில் ஒன்றாவது எடுத்து நான் சாப்பிட்ற வரைக்கும் அவங்க அதை தொடவே மாட்டாங்க. உனக்காக தான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ, இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா. அவங்க அன்புக்காக நான் ஒரு பிஸ்கட் எடுத்து அவங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். அப்படி ஒரு அன்புள்ள ஒரு தாயார். ஒரு நாள் அவங்க கீழே ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது, நான் வர்ஷிப் நடத்திட்டு இருக்கேன். அந்த வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய அலறல் சத்தம். என்னென்னு நான் யாரோ, அங்கே நிறைய பேர் வர்ஷிப்பில் சத்தம் போட்டு இது பண்ணுறாங்க. முதியோருங்க தானே அவங்க எல்லாமே. அதனால் நான் அப்படி நினச்சிட்டேன். இருந்தாலும் என்னை யாரோ கிட்ட கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணு கூப்பிட்டு, ஆண்டி அங்கே பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நான் பார்த்த உடனே ஒருத்தர் என் உடம்பெல்லாம் எரியுது, தயவு செஞ்சு பாடாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. யாருன்னு பார்த்தா, என்னிடத்துல யார் அன்பாக இருந்தாங்களோ, யார் நல்லா ஜெபம் பண்ணுவாங்களோ, யார் நல்லா எப்போவுமே கர்த்தரோடு இருப்பாங்களோ, ப்ரேயர்னா ஆளாக நின்றுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆளாக வந்துடுவாங்க. அவ்வளோ இதுவாக இருக்கிறவங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, பாடாதீங்க, பேசாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே பயங்கர ஷாக். உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க மேலே ஃபோக்கஸ் போயிடுச்சு. எல்லாருமே ப்ரேயர் அப்படியே கலைஞ்சி போச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்ததுன்னா, நீங்கள் யாருமே யார் மேலேயுமே கை வச்சு ப்ரேயர் பண்ணக்கூடாது, பைபிள் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சகோதரியே டம்ளரில் தண்ணி எடுத்துன்னு வர சொல்லி அவங்க அதை ஜெபம் பண்ணி அவங்க மேலே தெளித்து பைபிளை வச்சு ஜெபம் பண்ணவொன்னே அந்த பிசாசு போயிடுச்சு. பிசாசு போன உடனே அவங்க எழுந்து உட்காந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. பார்த்துட்டு எழுந்து உட்காந்தாங்க. திரும்பி
எல்லாரையும் பார்த்தாங்க. அந்த ப்ரேயர் அன்னைக்கு தாங்க அவங்க கடைசியாக வந்தது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயருக்கே வரல. ப்ரேயரை முடிச்சுட்டு மேலே போனாங்க. அதோட என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நானும் சரி இவங்க எப்பயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்களே சொல்லிட்டு போயிட்டு அவங்க பேரை சொல்லிம்மா எப்படிமா இருக்கீங்கன்னா அவங்க என்ன ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா என்ன தெரியலையாம்மா, நீங்கள் எனக்கு பிஸ்கெட்லாம் கொடுப்பீங்களே, என்கிட்ட அன்பாக இருப்பீங்களே, ஃபஸ்ட்டாலாம் ப்ரேயருக்கு வந்துடுவீங்களே, இப்போலாம் என் ப்ரேயருக்கே வர மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இப்படிப்பட்டவம்மா, நாங்கள்லாம் வந்து அந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க, நான் பைபிள்லாம் தூக்க மாட்டேம்மா, நான் ஜபத்துக்கெல்லாம் வர மாட்டேம்மா, யார் சொல்கிறது? இதுதாங்க ஒளியின் தூதனின் ஆவி. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அது எப்படி ஒளியின் தூதனின் அப்படி எப்படி ஆவி எப்படின்னா, அந்த மனுஷன் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒரு பரிசுத்த ஆவியில் நிரவுதல் வரும்போது அவங்களால அதை தாங்க முடியல. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிச்ச உடனே இவங்க கிட்ட அந்த அபிஷேகம் போன உடனே அவங்களால தாங்க முடியல. ஒளியின் தூதனின் ஆவி இப்படி தான் இருக்கும். அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு அந்த சகோதரனும் சரி உட்காரும்போது தன்னை யார் என்று வெளிப்படுத்தினாரு. இந்த தாயாரும் சரி பிசாசு விட்டு அவங்கள விட்டு போன உடனே அவங்க அப்படியே வேறு மாதிரி மாறிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இதுதான் அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இதுதான் ஒளியின் தூதனுடைய ஆவி, இதை நீங்க பகுத்தறிந்தாதான் உங்களால் வந்து ஊழியமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே வேஷம் போடுகிறவர் அல்ல. அவர் எப்போதுமே ஒன்று போல இருக்கிறவர், உண்மையுள்ளவர், ஆவியில நம்மளை நிரப்பி சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்கு நிறைய போதிப்பாரு, நிறைய சொல்லி கொடுப்பாரு, நிறைய சத்தியத்துக்குள்ள நடத்துவார், அபிஷேகத்துல நிரப்புவார். ஆனா ஒளியின் தூதனின் ஆவி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் ஒளிஞ்சிதான் இருப்பான். யாருக்குள்ள? ஒரு மனுஷனுக்குள்ள ஒளிஞ்சி அப்படியே ஒரு நல்ல தூதனை போல, ஒரு நல்ல கிறிஸ்தவனை போன வேஷம் போடுவான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தவொடனே ஓடி போயிடுவான் தாங்க முடியாம. இதுதான் பரிசுத்த ஆவிக்கும் ஒளியின் தூதனுடைய ஆவிக்கும் வித்தியாசம். பார்த்து ஜாக்கிரதையா இருந்து ஜெபிங்கள். உங்களுக்குள்ள அப்படி யாராகிலும் இருப்பார்கள் ஆனால் சபையில கொண்டு போய் போவதற்கு முன்பாக நிறுத்துங்கள். கர்த்தர் அவர்களை அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடு தங்கி இருங்க அப்பா. அவங்க வந்து பகுத்தறிவை தாங்க, எது பரிசுத்த ஆவி எது ஒளியின் தூதனுடைய ஆவி என்று அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. ஒருவேளை குடும்பத்துல தனக்கு அப்படி ஒருவேளை பிரச்சனைகள் இருக்குமானால் அதை கண்டறிந்து சீக்கிரத்தில் அதை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.